கோல்டு, சில்வர் இது 2மே ப்ரீஷியஸ் மெட்டல்னு சொல்லுவோம். ஆனா கோல்டோட கேரக்டரிஸ்டிக்ஸும், சில்வரோட கேரக்டரிஸ்டிக்ஸும் வேற வேற. கோல்டு ஒரு ப்ரீஷியஸ் மெட்டல், சேஃப் ஹேவன் அசெட். சில்வர் ஸ்பெகுலேட்டிவ் அசெட். கோல்ட விட வால்யூம் ரொம்ப குறைவு. அதிகமான ரிஸ்க் இருக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். கோல்ட விட கம்பேர் பண்ணும்போது. இப்போ சில்வர் வந்து இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்ற நெறைய பேருக்கு அட்ராக்ஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா சில்வரோட பிரைஸ் ரொம்ப குறைவா இருக்கு. சில்வரோட பிரைஸ் இன்னும் மோர் தென் 2 டைம்ஸ்க்கு மேல இன்க்ரீஸ் ஆகும் நெறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. பட் இப்போ கோல்ட் அண்ட் சில்வர் ரொம்ப பீக்ல இருக்கு பிரைஸ பொறுத்தவரைக்கும். என்னென்ன மாதிரி டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம்? கோல்டு மாதிரி நம்ம பிசிக்கலா சில்வர்ல இன்வெஸ்ட் பண்றது ரிஸ்க் அதிகம். ஏன் அப்படின்னா கோல்டு வந்து நம்ம ஜுவல்லரியாவும் ஃபியூச்சர்ல யூஸ் பண்ணலாம். பட் சில்வர் ஜுவல்லரியா யூஸ் பண்றதோட அதோட பயன்பாடு ரொம்ப குறைவுன்றதுனால பிசிக்கலா வாங்குறதுல சிக்கல் இருக்கு. டிஜிட்டலா யூஸ் பண்ணும்போது 2 வழியில இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒண்ணு ETF மூலியமா ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க ஒரு டீமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். 2வது மியூச்சுவல் ஃபண்ட் மூலியமாவும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ல எஸ்ஐபி அதாவது மாசம் மாசம் ஒரு பர்ட்டிகுலர் டேட்ல இருந்து உங்களோட பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து நீங்க எஸ்ஐபி மூலியமா சில்வர்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கும் சூஸ் பண்ணலாம். ஸ்டாக் மார்க்கெட்லயும் சரி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயும் நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் கவனிக்கணும்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். முதல் விஷயம் என்னன்னா, இது வந்து ஒரு கன்வீனியன்ஸ். ரொம்ப அ முக்கியமான விஷயம் 99.9% பியூரிட்டி இருக்கு. அது ரொம்ப முக்கியம். டாக்ஸேஷன் பொறுத்தவரைக்கும் லாங் டர்முக்கு 12.5%, லோயர் காஸ்ட் இன்வெஸ்ட் பண்றதுக்கு. அதே மாரி என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ரொம்ப ஈஸியா செல் பண்ணிட்டு வெளியில நம்ம ஃபண்ட லிக்விடேட் பண்ண முடியும். பிசிக்கலா சில்வர் இன்வெஸ்ட் பண்றதுல. இல்ல நம்ம நீங்க ETFஓ இல்ல மியூச்சுவல் ஃபண்டோ இன்வெஸ்ட் பண்ணும்போது என்னெல்லாம் கவனிக்கணும்? முதல் விஷயம் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ குறைவா இருக்கா? ட்ராக்கிங் எரர் அப்படின்னு சொல்லுவோம். சில்வரோட பிரைஸ் மூவ்மெண்ட்டுக்கும் நம்ம வாங்கியிருக்கிற ETF இல்ல மியூச்சுவல் ஃபண்டோட மூவ்மெண்ட்டுக்கான இந்த சிமிலாரிட்டி எந்த அளவுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்குன்றத பார்க்கணும். அதிகமான வால்யூம் ட்ரேட் ஆகுதான்னு பாருங்க. நல்ல AMC கம்பெனியா சூஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.